அழகே அழகு சீரியல்ல டுடே எபிசோட்ல மதிக்கிட்ட வந்து அவங்களுடைய அப்பா அம்மா பேசிட்டு இருக்காங்க. அதுக்கு அடுத்ததா மலர் இருந்துட்டு, என்னை மன்னிச்சிடு மதி, நான் எவ்வளவோ சொல்லி பார்த்துட்டேன். ஆனா நீ தான் என் கூட க்ளோஸா இருக்க. நீ என்கிட்ட இருந்து தான் கேட்ட ஐடியாவை, அதனால தான் உங்ககிட்ட என்னை இப்போ பேசுறதுக்காக இவங்க என்ன அனுப்பி விட்டுருக்காங்க. உனக்கு என்ன தோணுதோ அதை நீ செய். ஆனா சுரேஷ்க்கு வேலை இருந்தால் மட்டும்தான் இவங்க ஒன்று எந்த டார்ச்சரும் இல்லாமல் நல்லபடியாக பார்த்துப்பாங்க. அதுக்குன்னு ரொம்ப நல்லா பார்த்துப்பாங்கன்னா நான் சொல்ல வரல, எந்த டார்ச்சரும் இல்லாமல் பார்த்துப்பாங்க அப்படின்ற மாதிரி வந்து சொல்லிக்கிட்டு இருக்காங்க. சுரேஷ் ரொம்ப நல்லவன் தான். ஆனால் அந்த டிபார்ட்மெண்ட்டுக்கு போயிட்டா தான் அவனை டோட்டலாக அவங்க அக்கா புருஷன் மாற்றி விட்டுறாரு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம மதிக்கிட்ட மலர் வந்து அவங்களுடைய அக்கா புருஷன் தான் இதுக்கு எல்லாத்துக்கும் காரணம், பழி வாங்குறதா இருந்தால் அவரை வாங்குங்க, ஆனால் நம்ம சுரேஷ் ரொம்பவே பாவம் அப்படின்ற மாதிரி சொல்லிகிட்டு இருக்காங்க. ஒரு ஸ்டூடெண்ட்டை போட்டு அந்த அடியை அடிக்கிறாரு. கம்ப்ளைண்ட் கொடுக்க போனால் எங்கெல்லாம் என்னால் கம்ப்ளைண்ட் எடுக்க முடியாது, எங்கள் வீட்டில் விசேஷம் இருக்குன்னு சொல்லிட்டு அவர் பாட்டு கிளம்பி வந்துடுவார். அதே மாதிரி எம்கொயரிக்கு என்னால் எதுவுமே பண்ண முடியாதுக்கா, இவங்களுக்கு தான் நான் சொல்கிறத புரியலன்னா உங்களுக்குமா புரியல அப்படின்ற மாதிரியே சொல்லிக்கிட்டு இருக்காங்க. எனக்கு நீ சொல்கிறது எல்லாமே புரியுது, ஆனால் என்கொயரி அப்போ சுரேஷோட பக்கத்தில் போய் நின்றுக்கிட்டுக்கோ. கேஸ் கொடுத்துட்டேன், ஆனால் இப்போ எங்கள் 2 பேருக்குமே கல்யாணம் ஆகிடுச்சு, அதனால் விட்டுருங்க, நான் பார்த்துக்கிறேன் அப்படின்ற மாதிரி ஒரே ஒரு வார்த்தையை மட்டும் சொல்லு போதும் அப்படின்ற மாதிரி எடுத்து சொல்லிட்டு இருக்காங்க. அதோட பிரம முடிச்சிருக்கு.